ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க ரெசிபி சக்கரவள்ளி கிழங்குல கட்லெட் எப்படி பண்ணலான்னு தான். நார்மலாக வேக வச்சு கொடுத்தா பசங்க சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ இதில் நான் இன்றைக்கி கட்லெட் பண்ணி கொடுக்க போகிறேன். இதோட ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. மசித்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஒரு பாதி அளவுக்கு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சக்கரவள்ளி கிழங்குலேயே தண்ணி இருக்கும், அதுவே போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச சக்கரவள்ளி கிழங்கை இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக எடுத்து கட்லெட் ஷேப் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கட்டர் இருந்ததுன்னா குக்கி கட்டர் யூஸ் பண்ணி ஷேப் கொடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண கட்லெட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வேகாது, சட்டுன்னு கருக ஆரம்பிச்சிரும். சைட்லலாம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி இன்னொரு பக்குவத்துக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், சைடெல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதை சர்விங் பிளேட்க்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய பசங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. நார்மலாக வேக வச்சு கொடுத்ததை விட கட்லெட்டாக சாப்பிடும் போது அவங்க ரொம்பவே லைக் பண்ணாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பை பாய்.